மைசூரில் செட்டிலான எஸ் ஜானகி சொத்து மதிப்பு இத்தனை கோடியா? ராயல்டி வருமானம் எவ்வளவு? இசைக்குயில் எஸ் ஜானகி சினிமா சாதனைகளும் தனித்துவமாக பாடும் திறமைகளும் எப்போதுமே வியக்கத்தக்கவை. ஒரு பாடலில் பல குறைகளில் பாடி அசத்துவது முதல் பன்மொழிகளில் உச்சரிப்பு மாறாமல் பாடுவது அவர் கையாண்ட ரகசியங்கள் ஆச்சரியமானவை. அந்த வகையில் அவரது சொத்து மதிப்பு குறித்த உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகின்றன. எஸ் ஜானகி அம்மா தமிழில் பாடும்போது பாடலை தமிழிலும், இந்தியில் பாடும்போது இந்தியிலும், ஆனால் தெலுங்கு மற்றும் பிற மொழிகளில் பாடும்போது அத்தனையும் தனக்கு மிகவும் பரிச்சயமான தெலுங்கு மொழியிலேயே எழுதி வைத்துக் கொண்டு பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தனித்துவமான மொழிபெயர்ப்பு முறையினாலேயே அவரால் பிற மொழிகளில் உச்சரிப்புகளை துல்லியமாக உள்வாங்கி பாட முடிந்தது என்கிறார்கள் திரைவல்லுநர்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி உலக சாதனை படைத்த எஸ் ஜானகியின் சொத்து மதிப்புகளில் இப்போது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் மீண்டும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னை, ஹைதராபாத் மற்றும் அவர் தனது இறுதி காலத்தில் வசித்து வந்த மைசூர் ஆகிய முக்கிய இடங்களில் இவருக்கு சொந்தமான குடியிருப்பு வீடுகளும் இதர அசையா சொத்துகளும் இருப்பதாக தெரிகிறது. இது தவிர 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரது நீண்டகால இசை பயணத்தில் பாடிய பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் மூலம் தொடர்ந்து கிடைத்து வரும் ராயல்டி தொகையும் அவருடைய பிற முதலீடுகளும் வருவாய் ஆதாரங்களாக விளங்குகின்றன. சினிமா வட்டாரங்களில் உத்தேச கணக்கீட்டின்படி ஜானகி அம்மாவின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு சுமார் 15 கோடி முதல் 25 கோடி வரை இருக்கலாம் என்கிறார்கள். ஆனாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை. எத்தனை சொத்துக்கள் இருந்தால் என்ன, எத்தனை விருதுகள் இருந்தால் என்ன, எனது ரசிகர்கள் தான் எனக்கு மிகப்பெரிய விருது என்று ஜானகி அம்மா அடிக்கடி மேடைகளில் நிகழ்ந்து சொல்வார். அந்த வகையில் ரசிகர்களின் மனங்களில் என்றைக்குமே அவர் நீங்க இடம் இருப்பது என்பதுடன் தென்னிந்திய மொழிகளில் இருக்கும் வரை இந்த உலகில் எஸ் ஜானகி காந்த குரலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டேதான் இருக்கும்.